ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டிக்கு மான்வாவோட சீசன் 2 78வது எபிசோட் தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போலதான் மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. நான் அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அந்த மாஸ்டருங்க நம்ம ஹீரோவை தப்பா இட போட்டிருக்கோம். மாஸ்டருங்க சொல்லுது, இப்பனாலலாம் பெருசா என்ன பண்ண முடியும், எங்க உலகத்துல ஒரு ரூல் இருக்கு, அது ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் இந்த வீக்கான ஆளுங்களை அப்படியே சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த உலகத்துல நாங்க மோசிய காட்ட போறதுல ஒரு ஒருத்தங்களையும் அப்படியே கொல்ல போறோம். நம்ம நாட்டோட லிவிங் பீயிங்ஸ் இங்க இருக்கிற ஒரு ஒருத்தங்களையும் விட்டு கொடுக்க கூடாது, புரியுதா? திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவனோட காஸ்டியூம் அதெல்லாம் அப்படியே தொண்டக்கான துணியை காணாம போயிடுது. இதனால அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, என்ன ஆச்சு, நான் எதுக்கு ஷேம் பப்பி சேமா இருக்கேன்? இதை பார்த்து லவ்வுக்கு என்ன சொல்லணும் தெரியல. அங்க லூனால கண்ண முடியுன்னே சொல்றா. ஐயோ, இதை பார்க்க என்னால முடியல, இருந்தாலும் நான் பார்த்துட்டேன், சரி பார்த்துனே இருக்கலாம். ஹே யூரஸ், நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டல சீசன் 2 திறக்கும் போது நான் எந்த அளவுக்கு போனேன்னு. சீசன் 1 படி ஏகப்பட்ட கான்டினென்ட் இருந்தது, இருந்தாலும் இப்போ எல்லாமே அன்லாக் ஆனனால நம்மளால ஒரு கான்டினென்ட்டுக்கு போக முடியும், அதாவது டைமென்ஷனையும் தாண்டி. இப்போ குரோனோ உலகம் இது இன்னமும் பெருசா இருக்கு. சீசன் 1 எல்லாம் இது முன்னாடி ஒண்ணுமே இல்ல. ஸோ டைமென்ஷனையும் தாண்டி நம்ம கிளியர் பண்ணணும். அதனால நாங்க அங்க எல்லா இடத்துக்கு போனோம். இப்போ நம்ம முன்னாடி இருக்காங்களே, இவங்களாம் நம்ம முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இவங்கள என்னால 10 செகண்ட்லயே கிளியர் பண்ண முடியும். மைக்கிங், உங்களோட ஜெட்டிக்கெல்லாம் என்னதான் ஆச்சு? நீங்க எதுக்கு ஷேம் பப்பி சேமா இருக்கீங்க? யூரஸ் மத்தவங்க இதெல்லாம் பார்த்து என்ன சொல்லணும் தெரியல. ஹீரோவும் ரொம்ப கொடூரமா சிரிக்கிறான். இப்பதான் உண்மையான ஃபைட் டைமென்ஷனையும் தாண்டி ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. லூனாவோட பக்கத்தை காட்டுறாங்க. நம்ம லூனாக்கு என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியாதுல, அதை சொல்றாங்க. நம்ம குரோனோ லைஃபோட லூனா, அதாவது போரியும் பண்ண விஷயத்தெல்லாம் நினைச்சு அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அங்க டிவில ஹாக்காயும் சொல்றான். எல்லாருமே வெயிட் பண்ண இருக்க அந்த மூமெண்ட், அதாவது சீசன் 2 ஓபன் ஆக போகுது. எந்த சீனா, அதாவது சீசன் 2 ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த சீன் தான். நம்ம 10 செகண்ட் தான் இருக்கு. 10, 9, 8 இப்படி அந்த நம்பர்ஸை சொல்ல அங்க அவளுக்கு பழைய விஷயம் ஞாபகம். ஸ்டார்டிங்ல இவங்க 2 பேரும் ஒன்னா பீட்டா சர்வருக்கு போனாங்களே, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. நாங்க ஒரே இடத்துல பத்துக்குன்னு ரொம்ப ஜாலியா இருந்தோம். அவளுக்கு எந்த விதமான வரிசும் இல்ல. அப்போ இதெல்லாம் யோசிச்சுக்கினே அப்படியே எழுந்து அவளோட ஸ்கர்ட்டை கைட்டு கீழே போறா. சரி, இப்போ டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதை பண்ணணும். பீஸோட சைடுக்கு நான் போகணும். அங்க ஒரு காஸ்டியூமும் இருக்கு, அதை அவ பாத்துன்னு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அந்த காஸ்டியூமை போட்டுட்டு பேட்மேன் மாதிரி அவ வானத்துல நிக்கிறான். பீஸ், என்ன மன்னிச்சிரு, நான் உன்னோட வீட்டுக்குள்ள திரும்பவும் வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்டுக்கு போது. அங்க பீஸ் கேட்டிருப்பான்ல, ஆமா நீ இப்படிதான் என்னோட வீட்டுக்குள்ள வர, நான் எப்படி இங்க வாழ்றேன் அந்த விஷயம் உனக்கு தெரியும், என்னோட டோரோட பாஸ்கோட அது உனக்கு எப்படி தெரியும்? இந்த விஷயம்லாம் சடனா அவளுக்கு ஞாபகம் வருது. அப்படியே அவ குதிச்சு பீஸோட அந்த பால்கனி அங்க வரா. இப்பதான் நம்மளுக்கும் ஃபைனலா தெரிய வந்திருக்கு எப்படி பீஸோட வீட்டுக்குள்ள வந்தானு. நானும் என்னென்னலாம் யோசிச்சு பார்த்தேன் தெரியுமா? நான் அதை கடைசியா சொல்றேன், நான் என்ன யோசிச்சேன்னு. அங்க வரும்போதும் அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, மனசுல பாட்டெல்லாம் பாடின வரா. நான் வரும்போது தான் அவளுக்கு ஞாபகம் வருது, அவ ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் அவ கொண்டே வரல. இதனால ஜியோட ட்ரெஸ் இருக்குமா, அதை அவ ஏத்துக்கிறா. எனக்கு வேற வழி இல்ல, அதான் நான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அன்னைக்கு நான் பண்ண மாதிரி. இதனால அந்த ட்ரெஸ் அப்படியே அவ போட்டுக்கிறா. சைட்ல தான் ஹீரோவும் பத்துன்னு இருக்கானா. ஹீரோ பக்கத்துல போய் உட்காரா. இவனை பாருங்க, இவன் கேம் குள்ள இருக்கான். ஆனா உங்களுக்கு தெரியுமா நான் என்ன ஆசைப்படுறேன்னு? நான் என்ன ஆசைப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நானும் ஜியோவும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுவும் எப்பயுமே. அப்படிதான் இவ கேம் குள்ளேயே வந்தா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே பிரசன்ட் கொடுத்து அந்த மாஸ்டரோட லீடரு அது சொல்லுது, சீக்கிரம் பசங்களா, எல்லாருமே ஒருத்தங்களையும் விட்டு வைக்க கூடாது, இருக்கிற 3 பேரையும் நம்ம கொல்லணும். அதனால ஒரு மாஸ்டரும் அப்படியே தாக்குறதுக்கு ஓடி வரமா. கடைசியில நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்குறது தான் மிச்சம். அவன் அடிக்கிற ஒரு அடியில பாவம் அவங்களோட நிலைமை இன்னமும் மோசமாகுது. பாக்குற ஒரு மாஸ்டரும் ரொம்ப பயந்து போகுது. ஹீரோவும் சொல்றான், சீக்கிரம் அதை ஆக்டிவேட் பண்ணு, ஸ்பீட் ஆஃப் லைட் டேஷ். இப்படி இவன் சொன்ன அத்த செகண்டே அங்க இன்னமும் அவன் வேகமா எல்லா மாஸ்டரையும் கொல்றான். லைட் டேஷ் இது எந்த ஸ்கில்னா, இவன் இஷ்டத்துக்கு லைட்டோட வேகத்துக்கு ரொம்ப வேகமா நகர முடியும். ஆல்ரெடி ஸ்பீட் ஆஃப் லைட்டே ஒரு வேகமான விஷயம் தான், அதுக்கும் மேல இது. மாஸ்டருங்களுக்கு அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லா மாஸ்டரும் அழிஞ்சு போயிடுச்சு. இத பண்ணது அவன் தானா? ஹீரோவும் சொல்றான், அட அட அட, பின்னாடி இருக்க உங்களை மந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால என்னோட உடன் ஸ்டிக் ரொம்ப ஆசையா இருக்கு, உங்க எல்லாரையுமே அப்படியே மீனா வறுத்து எடுக்க. சோ என்ன
தயாரா இருக்கீங்களா? அங்க அப்படியே நக்கிக்கினே செம்ம வேகத்துல போறான். அவனோட மூஞ்ச ரொம்ப கொடூரமா இருக்குமா. இதை பார்த்தவங்க ரொம்ப பயந்து போறாங்க. இவன் நம்ம வந்து அவனுக்குள்ள போனா இவன் நம்மள கொள்ள வரானு. எனக்கு அந்த ஃபிஷ்மேன்ஸ் அந்த ஆளுங்களை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு லவ் சொல்றா. திடீர்னு லவ் முன்னாடி ஒரு மாஸ்டர் வந்து தாக்கவதான். அதுல இருந்து லவ் வந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். லைட்டா காயம் பட்டிருக்கும், இருந்தாலும் எப்படி அவ தப்பிச்சிட்டா. எதிர்பார்க்கல இவன் எண்ணியை தாக்கிட்டால. டீமன் எசன்ஸ் ஆக்டிவேட். இப்படி இவ சொன்ன செகண்டே அங்க டீமன் எசன்ஸும் ஆக்டிவேட் ஆகுது. அவளுக்கு விங்ஸ் எல்லாம் வந்தோடனே அங்க லைட் எரியுமா. இதெல்லாம் அந்த மாஸ்டர் பாத்துருக்காது. அது ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன பாக்குற, செத்துப்போ. பீமை வச்சு தாக்குறான். அந்த பீமும் பிரகாசமா அந்த மாஸ்டர் மேல பார்த்து லவ் இப்பதான் ரிலீஃபா ஃபீல் பண்றான். அந்த மாஸ்டர் அழிஞ்சு போயிடுச்சுன்னு நல்லா பார்க்கும் போது தான் தெரியுது மாஸ்டருக்கு எதுவுமே ஆகல. நான் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நர்வஸா ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் நான் பார்த்ததே இல்ல. நான் உண்மையை சொன்னா அந்த அட்டாக் எல்லாம் எனக்கு எறும்பு கடிக்கிற மாதிரி தான் வந்து எனக்கு கொசு மாதிரி தூசி மாதிரி உன்னை பறக்க விட்டுருவேன் பாத்துக்கோ. என்னதான் அந்த மாதிரி அட்டாக் பண்ணாலும் என் மேல அது வேலைக்கே ஆகாது. சரி நீ வந்து உன்னோட அட்டாக் பண்ணிட்ட, இப்போ என்னோட அட்டாக் என்ன பண்ணல. அங்க இது கேட்டவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா எப்படி பண்ணது ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டாக், அதுலயே அவனுக்கு எதுவுமே ஆகல. திடீர்னு அந்த மாஸ்டரும் அப்படியே பின்னாடி வந்தா. அதனால லவ் இன்னமும் ஷாக் ஆகுறா. இந்த மாஸ்டர் இது வந்து எப்படி பின்னாடி வந்துச்சு. மாஸ்டரும் அப்படியே ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்குது. இதனால லவ்வோட வாயில இருந்தோ ரத்தமா ஊத்துது. அவளோட ஹெச்பி ரொம்ப கம்மி ஆயிடுது. இது ஒரு கிரிட்டிக்கல் ஹிட். அதாவது இன்னமும் ஒரு அடி அச்சா அவ்வளவுதான் வந்து அங்கேயே காலி. லவ்வோட ஸ்டேட்டும் டெட் ஆகுற மாதிரி இருக்குன்னு அங்க சிஸ்டமும் ஷோ ஆகுது. இந்த மாதிரி ஒரு லெவலை வச்சு என்ன உன்னால கொல்ல முடியாது, ஏன்னா நீ வந்து ரொம்ப வீக்கா இருக்க. அங்க அப்படியே லவ்வோட முடிய புச்சது இழுக்குது. உன்னை அப்படியே கொல்ல போதில்ல, உன்னை அப்படியே கொடூரமா சித்திரவாத பண்ணி கொல்லான்னு இருக்கேன். மேல நீ செத்தக்கு அப்புறமும் உன்னை விட போதில்ல, உன்னை வச்சு நான் விளையாட போறேன். அங்க அப்படியே குத்தலான்னு வருமா. அங்க லவ்வும் பயங்கரமா மனசுலயே பீஸ் என்ன காப்பாத்து அப்படின்னு கத்துறா. ஆனா திடீர்னு அங்க லூனா வந்து அவளோட மேஜிக்க பண்ணி ஃபயர் கேனனை வச்சு பயங்கரமா தாக்குறா. அந்த அட்டாக்கும் அந்த மாஸ்டரை நோக்கி போகுது. அந்த அட்டாக் படுறதுக்குள்ளேயே லூனா அவளோட டெலிபோர்டேஷனை பயன்படுத்தி டக்குன்னு அங்க போயிடறா. அங்க போயிட்டு லவ் தொட்ட அத்த செகண்டே இவங்க வந்து டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போயிடறாங்க. மாஸ்டருக்கு எதுவுமே புரியல. அட இங்க தானே இருந்தாங்க, எங்க போனாங்க. நான் இப்படி அதை பார்த்து யோசிக்கிறதுக்குள்ளேயே அந்த அட்டாக் வந்து மண்டையிலேயே பத்து. இந்த சைடு இது எல்லாத்தையுமே அவங்க வானத்துல இருந்து பாக்குறாங்க. லவ்வுக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியோ நம்ம லூனா வந்து காப்பாத்திட்டானு. ஹே லூனா ரொம்ப தேங்க்ஸ் என்ன காப்பாத்தினதுக்கு. அதுக்குள்ளேயே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப ஏகப்பட்ட மீன் இருக்கு கீழே, அது எல்லாத்தையும் நாம வறுக்கணும். பாரு எத்தனை வேலை இருக்குன்னு. எக்கச்சக்கமா சி ஆளுங்களை கைசர்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சி ட்ரைப். இவங்க தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா பிசிக்கலான்னு சொன்னா அது வந்து கிடையாது. ஏன்னா இவங்களோட படை அது வந்து ரொம்ப அதிகம். அதாவது நம்ம கீழே பார்த்தோம்ல நிறைய வேல்ஸ், எவ்வளவு முட்டை போடணும் உங்களுக்கு தெரியுமா. ஒரு வேலைக்கு தட்ட 1000 கணக்கான முட்டை இடம் சிங்கிள் ரீப்ரொடக்ஷன்ல பாத்துக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளவு முட்டை இருக்கும்னு. இதனால்தான் என்னதான் அவங்க ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் எத்தனை பேர் அழிஞ்சு போனாலும் இதுங்களால ஏகப்பட்ட சோல்ஜர்ஸை வர வைக்க முடியும். ஹீரோ அதெல்லாம் அவளுக்கும் கணக்குல. நீங்க வந்து எங்களை ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு அட்டாக் தான் பண்றான். இதனால அங்க எவ்வளவு மாஸ்டர்ஸ் இருந்ததோ அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல எல்லா வீலும் அப்படியே அழிஞ்சு போகுது. உன்னோட ஸ்ட்ரென்த், அதாவது உன்னோட ஆர்மியில இருக்க ஒருத்தங்களையும் நான் கொண்டுட்டேன். இப்போ நீ ஒண்டிதான் மிஞ்சிருக்கிறது அந்த கைசர், அந்த ஃபிஷ்மேனோட லீடர் ஒண்டிதான். என்னப்பா இப்போ வந்து நீ என்ன பண்ண போற. ஆனா அவன் இதுக்கும் அடங்கல. ஏன்னா அவனால இன்னமும் நிறைய ஆளுங்களை சமன் பண்ண முடியும். அங்க கையை தூக்கி அப்படியே அந்த போர்ட்டல்ல சொல்றான், என்னோட பூமி வாசிகளே சீக்கிரமா வெளியில வாங்க. சொன்னனாலேயே என்னவோ தெரியல அங்க அந்த போர்ட்டலும் ஓபன் ஆகுது. அந்த போர்ட்டல் வழியா எக்கச்சக்கமா தண்ணி அப்படி எத்த நோக்கி பரவ ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், இந்த ஒட்டுமொத்த உலகத்தை நீயால நிரப்ப போறேன். இது எல்லாமே சீ வாட்டரு. நாங்க தான் கைசர். எங்களோட ஸ்ட்ரென்த் இந்த சீ வாட்டர் தான். அதை வச்சு நாங்க இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும். இதனால லவ்வுக்கு லூனாக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. அந்த இடம் முழுக்க தண்ணியால அப்படியே நிரம்புது. ஒருத்தங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, என்ன காப்பாத்துங்கன்னு. இந்த கான்டினென்டே முழுக்க அப்படியே தண்ணியால நிரம்பிது. பத்தாதுன்னு ஒரு எத்துல அங்க குட்டி குட்டியா அந்த மாஸ்டருங்களும் இருக்கு. இதை பார்த்து ஹீரோவும் சொல்றான், சரி நீ வந்து இப்படி வளரியா, சரி நான் வந்து உனக்கு யாருன்னு காட்டணும்ல. அங்க காட் மோட அவன் ஆக்டிவேட் பண்ண அவன் காட் ஆஃப் கேஸா மாறான். கண்ணெல்லாம் அப்படியே பயங்கரமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அங்க ரியாலிட்டி மேனிபுலேஷன் அப்படின்னு ஒரு ஸ்கில் அவன் பயன்படுத்த அங்க எவ்வளவு தண்ணி இருந்துச்சோ எல்லாமே அப்படியே ஒரு பபிள்ஸா மாத்து. இது வரைக்கும் வந்து எல்லா தண்ணியும் வானத்துக்கு போகுது. இதனால எல்லாருமே சேஃப் ஆயிட்டாங்க. அங்க மத்தவங்களுக்கு எதுவுமே புரியல என்ன ஆகுதுன்னு. இதெல்லாம் என்ன தண்ணியா, தண்ணி எதுக்கு பபிள்ஸா மாத்து. இத பாக்குற அந்த மாஸ்டர் ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த பபிள்ஸுக்குள்ள நிறையவே முட்டை இருக்கணும். ஆனா அங்க ஒரு முட்டையும் காணும். என்ன சாரு முட்டைய தேறீங்களோ, நான் இங்க முட்டை வந்து இல்ல, ஏன்னா நான் எல்லாத்தையுமே முடிக்க போறேன். நீங்க எல்லாருமே எப்படி இதுக்குள்ள வரீங்க. இந்த டைமென்ஷன் வழியா தானே. அவனோட கேஎஸ் மோட்லயே ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண இந்த ஸ்டிக்கும் பயங்கரமா பெருசாகுது. அவ்வளவுதான், உன்னோட டைமென்ஷனை ஒண்ணுமே இல்லாம ஆக்க போறேன். அந்த ஸ்டிக்க டைமென்ஷன் நோக்கி அப்படியே தாக்குறானா அந்த மாஸ்டரும் அது கூடவே அழிஞ்சு போகுது. அந்த டைமென்ஷன்ல பட்ட செகண்டே அந்த உலகத்தோட கனெக்ட் ஆயிருக்குமா, அந்த உலகமே ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போகுது. இந்த கைசரோட உலகமே தண்ணியால நிரம்பி இருக்கு. அந்த உலகம் சின்ன பின்னமாயிது. இதனால இப்போதான் நம்மளுக்கே ஒரு
விஷயம் தெரியுது. அதாவது இவங்க எல்லாருமே டைமென்ஷன் தாண்டி, அதாவது வேற ஒரு பிளானட்ல இருந்து வந்திருக்காங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க குரோனோ லைஃப்ல இருக்காங்க. எல்லாரையுமே நம்ம பார்க்க போறோம். ஹீரோக்கும் ஒரு கோஸ்ட் வந்து ஷோ ஆகுது. நீங்க வெற்றிகரமா குரோனோ லைஃபோட கோஸ்ட கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கங்க்ராலேஷன், நீங்க மெயின் கோஸ்ட கம்ப்ளீட் பண்ணனால உங்களுக்கு ரிவார்டா அவேக்கனிங் புக் இது வந்து கிடைக்குது. இது வழியா உங்களோட லெவல் 999ல இருந்து 49 மாறப்போகுது. அதாவது சிம்பிளா சொன்னா அந்த மாஸ்டருங்களோட லெவல் எப்படி 7000 8000 இருக்கு. அந்த அளவுக்கு இதுக்கு மேல ஹீரோவால முடிக்க முடியும். என்ன ஒண்ணு, அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் அவன் கம்ப்ளீட் பண்ணணும். ஹீரோ முன்னாடி அங்க டைமென்ஷனையும் தாண்டி ஏகப்பட்ட பிளானட் தெரியுது. இது எல்லாமே என்னது, இதுக்கப்புறம் என்ன டைமென்ஷன்ல இருந்து யாரு தாக்க வரா, இந்த சீசன் 2 ஓட மிகப்பெரிய வில்லன் அவன் வந்து யாரு, அதெல்லாம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டேன். லூனா எப்படி நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ள வரா அதை பத்தி நான் சொல்ல வந்துட்டேன்ல. நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, அதாவது லூனா நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ளேயே சீக்கிரட்டா ஏதாச்சும் ஒரு ரூம்குள்ள வாழ்றா அப்படின்னு யோசிச்சேன். நான் லூனா இல்ல பக்கத்து வீடு இந்த மாதிரி தான் ஏதாச்சும் இருக்கும்னு யோசிச்சேன். அப்படி எதுவும் நடக்கல. அவ மேல இருந்து குதிச்சு வரா. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இப்பதான் டைமென்ஷனையும் தாண்டி நிறைய எனிமீஸை நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கீழே போட்டுருங்க. ஏன்னா இன்னமும் ஒரு 21 எபிசோட ஏதோ சம்திங் தான். ஸோ சீக்கிரமா நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.